பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் அவனி மூவிஸ் சுந்தர் சி தயாரிப்பில் அஸ்வின் கந்தசாமி இயக்கம் சாம் சிஎஸ் இசையில் டபுள் ஆக்குபென்சி ஜூன் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஐடென்டிட்டி இல்லாத ஒரு மலை கிராமம், அவங்களுக்கு ஓட்டு இல்லைங்கிறதுனால அரசாங்கமும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அவங்கள. இதில் ஒரு பெரியவர் மட்டும் தன்னோட கிராமத்துக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் யாரும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஹாப்பி கோ லக்கியாக சுற்றிட்டு இருக்கிற ஹீரோவுக்கு ஒரு பாயிண்டில் சீரியஸ்னஸ் வருது, பர்பஸ் கிடைக்குது. அவருக்கும் தன்னோட ஐடென்டிட்டி என்னங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம், தன்னுடைய ஊருக்கு நல்லது பண்ண வேண்டிய எண்ணம் எல்லாம் சேர்ந்து வருது. இதை அவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் பலவிதமான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படங்கள்லேருந்து இரவல் வாங்கின ட்ரோப்ஸாக அடுக்கி ஆல்மோஸ்ட் அன்ஒரிஜினலான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர். கண்டிப்பாக படத்தில் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, ஆனால் அது மட்டும் பத்துமாங்கிறதான் தெரியல. வணக்கம். பெட்டியை பற்றி என்ன சொல்கிறது? முதல்ல பெத்தின்னு சொல்லணும். இங்கிலீஷில் வந்து பெட்டின்னு எழுதுனதுனால நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். தமிழில் டைட்டில் வந்து கரெக்டாக பெத்தின்னு தான் எழுதியிருக்காங்க. ஆனால் படிக்கும்போது தமிழில் பெத்தின்னு படிச்சுட்டு பேத்தியை தான் பெத்தின்னு போட்டிருக்காங்க போல இருக்குது. ஜான்வி கபூர் யாரோட பேத்திங்கிறதான் இந்த படம் அப்படின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கற்பனை ரொம்ப சுமாராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். என் கற்பனை ஏன் அப்படி போச்சுன்றது உங்களுக்கு புரியும். நிஜமாவே ஒரு நல்ல கதையை கையில் எடுத்திருக்காரு இயக்குனர் புஜ்ஜி பாபு. ஆனால் அதை சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் கிறிஸ்பாகவும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணல. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, 2016 இந்தியா ஒலிம்பிக்கில் 2 தங்கப்பதக்கங்கள் மட்டும்தான் வாங்கியிருக்கு. இவ்வளோ பெரிய நாட்டில் 2 பதக்கம் தானா, என்னதான் செய்கிறது அப்படின்னு ஸ்போர்ட்டிங் அத்தாரிட்டிஸ் எல்லாம் முழிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. அதில் ஒரு அதிகாரியான கிரண் சிங் எதேச்சியாக ஆந்திரா பக்கம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டை பார்க்குறாரு. அங்கே வர கிரிக்கெட்டர்ஸ், அத்லீட்ஸ், ரெஸ்லர்ஸ்னு எல்லாருமே பெத்தி தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்லிகிட்டே இருக்காங்க. யாரா இது 3 விதமான ஸ்போர்ட்ஸுக்குமே இன்ஸ்பயர் பண்ணுறாங்க அப்படின்னு பெத்தியோடைய கதையை கேட்க ஆரம்பிக்கிறார் அந்த அதிகாரி. அந்த கதையில் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மலை கிராமம், அங்கே அதோடைய மக்கள் பல 100 கிலோமீட்டர் நடந்து போய் பக்கத்து ஊரில் வேலை செஞ்சு சம்பாதிச்சு மாதம் 1-2 நாட்கள் மட்டும் தங்களுடைய கிராமத்துக்கு திரும்ப வந்து போகிறாங்க. இந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான் நம்ம பெத்தி ஹீரோ ராம் சரண் தேஜா. இவங்க வேலை செய்கிற ஊரில் இருக்கிற அந்த டாமினன்ட் காஸ்ட் ஆட்கள் இவங்க ரொம்ப மட்டமாக தான் நடத்துகிறாங்க, ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இப்படி எக்கச்சக்க பேக் ஸ்டோரியை பில்ட் பண்ணிட்டு தான் படம் பாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோர் பாயிண்ட்டுக்கே வராங்க. ராம் சரண் கேரக்டர் டெல்லிக்கு போயிட்டு வரும்போது ட்ரெயினில் ஒரு முடிவு எடுப்பார். நிஜமாவே டோட்டலாக ஒரு சர்ப்ரைஸ், ஷாக் மொமெண்ட் அது. உப்பென்னா எடுத்த புஜ்ஜி பாபு சீனுக்குள்ளே வந்துட்டாருடா அப்படின்னு இருந்தது அந்த ஒரு சீன். இதுக்கப்புறம் அவசரமாக ஒரு பேசேஜ் ஆஃப் டைமை கடந்து கிளைமேக்ஸ் ஈவெண்ட்டுக்கு வராங்க இல்லையா, பேக் டு ஃபார்மில் டோட்டல் கிளீஷேவாக மாறுது இந்த ஸ்டெச்சில் படம். அது முடிஞ்சதும் ஹீரோ ஒரு ஸ்பீச் தருவார். அகைன் இங்கே கவனிக்க வைக்கிறாரு டைரக்டர், ரைட்டர். அந்த மோனலாக் எழுதப்பட்ட விதம், எடுக்கப்பட்ட விதம், நடிக்கப்பட்ட விதம் கமர்ஷியல் மீட்டரில் இருந்தாலும் படத்தை டிசாஸ்டர் லெவலுக்கு போகாமல் காப்பாற்றி கரை சேர்க்குது. திரைக்கதையில் இப்படியான ரொம்ப செலக்டிவ் ஹைலைட்ஸை தாண்டி இந்த படத்துடைய மற்ற பாசிட்டிவ்ஸை பற்றி சொல்லணும்னா, முதல்ல ராம் சரண் தேஜா ஃபிசிக்கலி டிமாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதை ரிமார்க்கபிளாக போர்ட்ரே பண்ணியிருக்காரு. கண்ணா அப்படின்னா டான்ஸ் ஆடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரெஸ்லிங் மேட்சஸில் உயிரை கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் வரும், அங்கே எமோஷனலான ஒரு நடிப்புலையுமே கூட நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. திரும்ப பிறகு வரமா என்ன அப்படின்னு அவர் கேட்குற ஸ்டைல்லாம் படம் முழுக்கவே நல்லா இருந்தது. ரங்கஸ்தலம் அளவுக்கு இல்லைனாலுமே கூட நடிகராக ராம் சரணுக்கு இந்த படமும் கொஞ்சம் பேர் வாங்கி தரும் தான் நான் நினைக்கிறேன். அடுத்த ப்ளஸ் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் செம்ம கமர்ஷியலாக தமன் ஸ்டைலில் இறங்கி அடிச்சிருக்காரு. பாடல்கள், பின்னணி இசை ரெண்டுத்துலேயுமே ரஹ்மான் இந்த படத்துடைய குவாலிட்டியை எலிவேட் பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபைனல் ஸ்டெச்சில் அவருடைய ரவுசிங்கான அந்த ஸ்கோர் படம் முடிஞ்சு வெளியில் வந்து கூட நம்ம காதில் லிங்கர் ஆகிட்டே இருக்குது. பட் ஒரு ஐட்டம் நம்பரும் அந்த ஜிகிரி பாட்டும் தப்பான பிளேஸ்மெண்ட்ஸில் வருதுங்கிறது டிசப்பாயின்மெண்ட்ஸ். தென் விஷுவலி படம் ஸ்டன்னிங்காக இருக்குது. சினிமாட்டோகிராஃபர் ரத்னவேலு இயக்குனருடைய கிராண்டான விஷனை அந்த கேப்சர் பண்ணியிருக்கிற விதம் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு முக்கியமான ஃப்ரேம்லையும் படத்துடைய பிரம்மாண்ட ஸ்கேலை எம்பசிஸ் பண்ணுற வகையில் இருக்குது. ஆனால் எங்கேயும் ஸ்டோரி டெல்லிங்கை டாமினேட் பண்ணல, டிஸ்ட்ராக்ட் பண்ணல. ஜிகிரி பாட்டோடைய விஷுவல்ஸ் எல்லாமே பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிஜமாவே அந்த ஐ பாப்பிங்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. தென் சிஜி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த கடைசி ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டில் சிஜி எப்படி எடுத்திருப்பாங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. ரெஸ்லிங் சீன்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ 2 பேர் கூட சண்டை போகிற அந்த ஃபைட் நல்ல கோரியோ, அதில் சில இடங்களில் எடிட்டிங்கும் பிரமாதமாக இருந்தது. பட் இந்த கதையோடைய கோர்னு ஒன்று இருக்குல்ல, அதை டோட்டலாக டைல்யூட் பண்ணி தான் கொடுத்துருக்காரு இயக்குனர். பர்டிகுலராக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னை பயங்கரமாக டயர்ட் ஆகிடுச்சு. படம் மொத்தமே ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிச்சு வர ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஓவர் த டாப் இல்லை, அதுக்கும் மேலே ஓவர் த பீக்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமும் பயங்கர எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, தெலுங்கு படம்னா அப்படி தானே இருக்கும் அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டாலுமே கூட இந்த கிரிக்கெட் மேட்சஸில் ராம் சரண் ஆடுற விதம்லாம் ஏதோ ஸ்பூஃப் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு சுமாராக கிரிக்கெட் ஆட தெரிஞ்சாலுமே கூட கண்டிப்பாக இந்த சீன்ஸில் குபீர் சிரிப்பு உறுதி. பட் இதுக்கு நடுவுலையும் சில மாஸ் மூமெண்ட்ஸை நல்லாவே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் போர்ஷனுமே இந்த படத்தில் தேவையில்லாத ஆணி தான். ஹீரோவை ஒரு கிராஸ் ஓவர் அத்லீட்டாக காட்ட போகிறோம் அப்படின்னு புதுசாக ஒரு மேட்டரை பிடிச்சிட்டாங்கல்ல,
அதுக்காகவே இவ்வளவு அக்கப்போர்கள். ஏன் அவர் ஒரே ஒரு ஸ்போர்ட் ஆடுறாரு, அதை ஒட்டி ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வருது, அதுலேருந்து அவர் மீண்டு வராரு அப்படிங்கிற மாதிரி கதை வச்சா ஆகாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கர்ணன், சூரரை போற்று, சார்பெட்டா பரம்பரைன்னு மற்ற படங்கள் மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால் இந்த கிராஸ் ஓவர் அத்லீட், அதுவும் கிராஸ் ஓவர் அத்லீட் அப்படின்னு போமனி ராணி கேரக்டர் ஒரு இடத்துல கத்துவார். ட்ரெய்லர் கூட அந்த ஷாட் இருக்குது. அது படத்தில் வரும்போது நிஜமே காமெடியாக தான் இருந்தது. அண்ட் தமிழ் படங்கள்லேருந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி கராத்தே கிட்லேருந்து ஒரு சீக்வன்ஸ் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமாக சந்து சாம்பியன்ற ஹிந்தி படத்துலேருந்து எக்கச்சக்கமாக இன்ஸ்பயர் ஆகி ஆக்சுவலாக அது ஒரு மசாலா படமாக மாற்றி தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். தேவையே இல்லாமல் 1க்கு 3 ஸ்போர்ட்ஸ்னு இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் தேவையே இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய சென்டிமெண்ட், நிறைய எமோஷன்ஸ், நிறைய ஹீரோயிசம்னு எல்லாமே ஓவர் ரைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ படம் முடிஞ்சு சாலிடான ஒரு சீக்வன்ஸ் வரும்போது அது ஓவர் கில்லாக தான் இருக்குது. இங்கே ஹீரோயின் ஜான்வி கபூர் கேரக்டர் பற்றி சொல்லியே ஆகணும். அவங்க கன்சென்ட்டோட தான் அவங்கள ஆப்ஜெக்டிஃபை பண்ணி எக்கச்சக்கமாக எக்ஸ்போஸ் பண்ணிலாம் காமிச்சிருக்காங்க. அதனால் அதை பற்றி விமர்சனம் பண்ணிலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா அதெல்லாம் அவங்களுடைய இஷ்டம். ஆனால் இந்த கேரக்டர் ரைட்டிங்காகவே கொஞ்சம் கூட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத கேரக்டராக தான் எழுதப்பட்டிருக்குன்னும் போது அதுவே பார்க்கறதுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஹீரோயின் கேரக்டர் ஒரு இடத்துல என் கன்சென்ட் இல்லாமல் எப்படி நீ கிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சண்டை போடும்போது ஆஹா பரவாயில்லையே சரியான ஆர்குமெண்ட்டை பேச போகிறாங்க அப்படின்னு நினச்சா அதுக்கு ஹீரோ வந்து என்னால் என் லவ் இப்படி தான் சொல்ல முடியும், இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், சில பேர் அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க, நான் கிஸ் பண்ணி தான் சொல்ல முடியும், நம்மளாம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாரு. இவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரி நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு பதிலுக்கு கிஸ் பண்ணிடுறாங்க. இதில் காமெடி என்னென்னா ஹீரோ முதல்ல அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறாரு இல்லையா, அதுக்கப்புறம் தான் ஜிகிரி பாட்டே வருது. எப்படி சிச்சுவேஷன் சொல்லி பாட்டு வாங்கியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்த காமெடி இதுக்கு அடுத்த சீனில், அதை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண அடுத்த சீனில் ஹீரோயினை பப்ளிக்காக அவமானப்படுத்த வில்லனும் அவருடைய நண்பர்களும் பிளான் பண்ணுவாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து அந்த பப்ளிக் ஸ்டேஜில் கட் பண்ணி விட்டுருவாங்க. டக்குன்னு ஹீரோ வந்து உள்ளே போது மானத்தை காப்பாற்றிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி நைட்டு நீங்கள் எப்படிடா அவளை அவமானப்படுத்தலாம் நான் இருக்கும்போது அப்படின்னு அவங்கள போய் அடிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த சீன்லேருந்து காணாமல் போகிற ஹீரோயின் ரொம்ப நேரம் கழிச்சு இன்டர்வெல்லாம் முடிஞ்சதும் திரும்ப திடீர்னு ஹீரோவை லவ் பண்ணுற மாதிரி வராங்க. இல்லை புரியல, எங்கே எப்போ எப்படி அவங்க லவ் பண்ணுறாங்க? எடிட்டில் தூக்கிட்டாங்கன்னா இந்த சீனையும் தூக்கிருக்கலாமே. அது இல்லாமல் திடீர்னு ஊரில் தப்பு பண்ண அந்த கெட்ட கேரக்டர்ஸ்லாம் திடீர்னு திருந்துடுற மாதிரி காமிச்சிடுறாங்க. அது எங்கே எப்படி நினச்சி அதுவும் புரியல, அதுவும் எடிட்டில் போயிருக்கும். இப்படியான பிரச்சனைகளுக்கு நடுவில் எந்த ஒரு நல்ல மெசேஜுமே அடி வாங்கும். அதுதான் இந்த படத்தில் நடந்திருக்கு. எமோஷனலாக எங்கேயுமே ஒரு கனெக்ட் இல்லை. ஒரு பாவப்பட்ட கேரக்டர் அடி வாங்கும் போதும் சரி, சாகும் போதும் சரி, ஒரு சின்ன பையன் கேரக்டர்னா ட்ராஜடியும் சரி, எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கிளீஷேடாக எழுதப்பட்டிருக்கு, எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகவே இல்லை. பை த டைம் ஹீரோவோடைய ஜேர்னி நமக்கு புரிஞ்சு கனெக்ட் ஆகுன்ற மாதிரி இருக்கும்போது கிளைமேக்ஸ் மோனோலாக் வந்துடுது. ஆஹா செம்மையா இருக்கே அப்படின்னு தோணாமல் அட இவ்வளோ நல்ல விஷயத்தை இப்படி சுற்றி வளைஞ்சா சொல்லணும் அப்படின்னு தான் தோணுது. ஜெகவதி பாபு ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் நல்லாவும் நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த கேரக்டருக்கான ரைட்டிங் வந்து டீடைலிங் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். சிவராஜ்குமார் நல்ல சப்போர்ட்டிங் கேரக்டரில் வெயிட்டான பிரசன்ஸில் ஸ்கோர் பண்ணுறாரு. அகைன் இவரும் ஒன் அவுட் கேரக்டர் தான். ஆல்ரெடி நம்ம பார்த்த தமிழ் படங்களில் பார்த்த கேரக்டர் ரைட்டிங் தான். திவ்யேந்து, போமன் இரானி 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப சுமாரான கேரக்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. லிப்சிங்கும் பிரச்சனையாக தான் இருக்குது. ஜான் விஜய், அஜய் கோஷ், விஜய் சந்திரசேகர் உள்ளிட்ட மற்றும் பலரும் இந்த படத்தில் இருக்காங்க. மொத்தத்தில் இந்த பெத்தி கிராண்டான ஸ்கேலில் நிறைய செலவு பண்ணி எடுக்கப்பட்டிருக்கிற ராம் சரணுடைய சாலிடான பிரசன்ஸ் இருக்கிற ரொம்ப சுமாரான படம். எப்படியாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபை சின்ன தூக்கம் போட்டு தாண்டி வந்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒர்க்காக வாய்ப்புகள் இருக்குது. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சென்னையில் தமிழ் தெலுங்குன்னு 2 வெர்ஷன்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் தெலுங்கு வெர்ஷன் தான் பார்த்தேன். தெலுங்கு வெர்ஷனுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸும் இருக்குது. இன்டென்ஸான சில காட்சிகள், 2 கிஸ்ஸிங் சீன்ஸ், ஜான்வி கபூருடைய போர்ட்ரேயல், இப்படியான விஷயங்களுக்காக இது கண்டிப்பாக 16+ மட்டுமே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். படம் பார்த்தீங்க, படத்தை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணலாம். பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் அவனி மூவிஸ் சுந்தர் சி தயாரிப்பில் அஸ்வின் கந்தசாமி இயக்கம் சாம் சிஎஸ் இசையில் டபுள் ஆக்குபென்சி ஜூன் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.